அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400, பதிவேற்றம் 11, பழமொழி 9. கற்று அறிந்தார் கண்ட அடக்கம், அறியாதார் பொச்சாந்து தம்மை புகழ்ந்து உரைப்பர். தெற்ற அறை கல் அருவி அணிமலை நாட, நிறைகுடம் நீர் தழும்பல் இல். நிறைகுடம் தழும்பாது என்று சொல்வார்கள் அல்லவா, அதை பற்றி சொல்லுகிற பழமொழி இது. ஒரு நாட்டு அரசனை பார்த்து சொல்லுகிறார், பாறை கற்களிலிருந்து தூய்மையான வெண்ணிறத்தில் மாலை போல் கொட்டுகிற அருவிகள் நிறைந்த மலைநாட்டினுடைய அரசனே கேள். நல்ல நூல்களை கற்று அதனுடைய உண்மையான பொருளை அறிந்தவர்கள் அடக்கமாக இருப்பார்கள். அதே நேரம் அரைகுறையாக கற்றவர்கள் தங்களை தாங்களே முன்னிறுத்தி தற்பெருமை பேசி திகழ்வார்கள். எப்படி நீர் நிறைந்த குடமானது தழும்பாதோ, அப்படி அடக்கத்தோடு படித்தவர்களும் அடக்கம் இல்லாமல் அரைகுடத்தில் நீர் இருந்தால் தழும்புவது போல அரைகுறைகளும் இருப்பார்கள் என்று சொன்ன பழமொழி. பொதுவான கருத்து என்னவென்றால், கற்றறிந்தவர்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து பேச மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். படிப்பினுடைய நோக்கம், கல்வியினுடைய நோக்கம் உயர்ந்த குணங்களை அறிந்து கொள்வது, உண்மையை தெரிந்து கொள்வது. அப்படி உண்மையை தெரிந்து கொண்டவர்கள் தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். மீண்டும் ஒரு முறை பழமொழி. கற்றறிந்தார் கண்ட அடக்கம், அறியாதார் பொச்சாந்து தம்மை புகழ்ந்து உரைப்பர். தெற்ற அறை கல் அருவி அணிமலை நாட, நிறைகுடம் நீர் தழும்பல் இல். நன்றி, வணக்கம்.